ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வாங்க நேற்று ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 920 இது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன ட்ரா சொர்ணகரலம் SK9 பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்து 920. இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ 379 பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 4 வரணும். அதே மாதிரி 2க்கு பவர் வந்து 7, 0க்கு வந்து பவர் வந்து 5 வரணும். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் அப்படின்னா 0 அப்படின்னா 3. அதேமாதிரி ரெண்டு எப்படி அந்த 7 எப்படி வந்திருக்குது பார்த்தீங்கன்னா 2க்கு பவர் 7, ஒன்று வந்து ஆப்போசிட் நம்பர், ஒன்று வந்து பவர் நம்பர் இருக்குது. அதேமாதிரி 9க்கு பவர் என்ன அப்படின்னா 4. அப்போ 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பவரு, ஒரு நம்பர் ஆப்போசிட் நம்பர் வருது. இது மாதிரி தான் கேம் வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த நாள் ரிசல்ட்டு அடுத்த 2005 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 920க்கு அப்படி உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி 2க்கு பவர் வந்து 7 வரும். என்னென்னா ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா 2க்கு ஆப்போசிட் நம்பர் வந்து 5, அது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி 9க்கு பவர் என்ன அப்படின்னா அது 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே 4 வந்துருச்சு. அப்போ ஒன்று வந்து நேரடியாகவும் ஒன்று ஆப்போசிட் நம்பராகவும் அப்புறம் பவரை வச்சு வருது. அது மாதிரி அடுத்த இதில் பார்த்துடலாம். இந்த ரிசல்ட்டும் பாருங்கள். 920க்கு வந்து பார்த்திங்கன்னா 0க்கு பவர் 5 உள்ளே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2க்கு பவர் என்ன அப்படின்னா 7 பாஸ் ஆகிருக்குது. 9க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 4. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 457ங்கிறது நேரடியாக பவர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம 2025 பாருங்கள். 920க்கு 0க்கு வந்து பவர் 5 வரணும். பார்த்திங்கன்னா இது ஆப்போசிட் நம்பர். 0க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா 3 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2க்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து 7 வரணும். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் 53 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 3 வந்து உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நேற்று ரிசல்ட்டு பார்க்கலாம் என்ன வந்திருக்குங்கிறத, வரப்போகுதுங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாம் நேற்று வந்து 920 அதுக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 0 பவர் 5, 2 பவர் 7, 9 பவர் 4 இது வந்து பவர் வச்சு வராது. பவர் வச்சு வராமல் ஆப்போசிட்டாக வந்தா அப்படின்னா 0க்கு ஆப்போசிட் நம்பர் 3, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் நம்பர் 5, அதே மாதிரி 9க்கு ஆப்போசிட் நம்பர் 2. அப்போ 253. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஆப்போசிட் நம்பர் 253 வச்சுக்கோங்க. 475 இதையும் வந்து உங்கள் இதில் கணக்கில் வச்சுக்கோங்க. நேற்று வந்து காரணியா ப்ளஸ் வந்து 920 தான். நேற்று எப்படி வந்துருக்குது அப்படின்னா டி போர்டில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டி போர்டில் 0 வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் போர்டில் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. 7க்கு பவர் என்ன அப்படின்னா 2 பாஸ் ஆகிக்குது. டி போர்டில் 0க்கு பவர் 5 வரணும். 5 வராமல் பார்த்திங்கன்னா டி போர்டில் 0 இருக்குது. 0 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் 0 இருக்குது. 0 வந்து அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒய் போர்டில் 7 இருக்குது. 7க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 2. நேற்று அப்படி தான் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து 2ஆம் நம்பர் உள்ள வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் போர்டில் கூடிய 7 வந்ததுனால அதுக்கு பவர் என்ன 2 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு கணக்கு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இயரை வச்சு இதெல்லாம் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ஏ போர்டில் 2, 6, பி போர்டில் 5, 9, சி போர்டில் 7, 3. பிசிஎஸ்சி பார்த்தாலாம். அதில் ஏபி போர்டு பார்த்திங்கன்னா 25, 69, 29. பார்த்திங்கன்னா பிசி போர்டு பொறுத்த வரைக்கும் 75, 57, 93, 97, 53. ஏசி போர்டு பொறுத்த வரைக்கும் 27, 63, 67, 23. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 297, 796, 653, 257, 693. பார்த்திங்கன்னா ஏபிசி 475ங்க. ஓகேங்களா?
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேசிங் வந்து பார்த்திங்கன்னா 6, 7 ஓகேங்களா. 100% நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து நேரடியாக வர்றதுனால ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக 6, 7 இன்றைக்கி கண்டிப்பாக உள்ள வருங்க. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் வந்து 5ஆம் நம்பர் உள்ள இருக்குது. அதே மாதிரி வந்து 6 இருக்குது. அதனால் வந்து 5, 6 உள்ள இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா 58 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதனால் 7க்கு பவர் 2 நேற்று பாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நேரடியாக கூட வரலாம். 7க்கு பவர் 2 ஓகேங்களா. அல்லது 7க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னா 3 வரலாம் ஓகேங்களா. 7க்கு ஆப்போசிட் நம்பர் 3 வரலாம். அதே சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8, அதே மாதிரி 9, அதே மாதிரி 3 ஓகேங்களா. இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஆல் போர்டு அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 6, 7 கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கேசிங் வந்து 6, 7 ரெண்டையும் நம்ம ஆல் போர்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் உங்கள் கேசிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேஆர் மற்றும் டிஆர் நம்பர் பண்ணால் 73 391 63 722 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வந்து வின்னிங்கான அமௌண்ட்டை உடனடியாக அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனிங்கனால உங்களுக்கு அமௌண்ட்டு கமிஷன் பிடித்த இல்லாமல் கொடுத்துருவாங்க. நம்பி வாங்க, நம்பி போடுங்க, வின்னிங் இருங்க. தேங்க்யூ.